என் அன்பு குழந்தையே, நான் உனக்கென்று நல்ல நேரத்தை உருவாக்க உழைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என்னிடம் எதிர்பார்த்து கேள். நான் உன்னை ஏமாற்றம் அடைய விடமாட்டேன். தாமதமாக தருவேனே தவிர தப்பாமல் தருவேன். உன் நம்பிக்கையை என் மீது திருப்பு. என் நாமத்தை சொல்லிக்கொண்டு பூஜை செய். எனக்கு உனக்கு செய்வதற்கு எல்லாம் ஆசை இருக்கிறது. அதை அனைத்துமே உனக்கு நிச்சயமாக செய்து முடிப்பேன். உனக்குள் இருக்கும் வலியை மறந்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறாய். யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே. உன் அப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய ஆரம்பித்து விட்டேன். நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழ்வாய். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. அது மிகவும் ஆபத்தானது. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது நம்மை யாராலும் பிரிக்க முடியாது. தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். உன் உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் அப்பா நான் உள்ளேன். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற செய்வேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை கேட்ட ஒரு பொருளிற்காக என்றும் கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் எப்பொழுது என்னை நினைத்தாலும் நான் எந்த லோகத்தில் இருந்தாலும் ஓடோடி வருவேன். மாற்றங்கள் என்பது உங்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் அதற்கான சரியான நேரம் வரவில்லை என்றுதான் அர்த்தம். உங்கள் மாற்றத்திற்கு உங்களை விட நான் மிகவும் அதிகமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கையில் நான் எப்படி உங்களை விழச் செய்வேன்? விரைவில் உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் நடைபெறும். உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன். நான் எப்போதும் உங்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையே இல்லை. அசையாத நம்பிக்கை, திடமான விசுவாசம், உறுதியான பக்தி. பரம பாக்கியம் பெற்றவரே மனித பிறவி பெறுகிறான். ஆனால் இறைவன் அருள் ஒன்றே அவனை சாயின் பாதங்களுக்கு கொண்டு வருகிறது. சாயினுடைய லீலைகள் தர்க்க சிந்தனையால் புரிந்து கொள்ள முடியாதவை. அவற்றை பற்றிய பரிபூரணமான ஞானத்தை அடையவே முடியாது. சாய் லீலைகளின் ஒரு பகுதியாவது அறிந்து கொள்ள முடிந்த மனிதர் மகள் சாவதி. அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு மகா பாக்கியசாலி. கோடி புண்ணியம் செய்தோம் மகா பாக்கியங்களாலும் எம் மனித பிறவி கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி பாபாவின் பாதங்களை இருக்க பற்றி கொள்ள வேண்டும். பகரீர் பிரயத்னம், கடுமையான தவம். இதை செய்வதன் மூலம் மனித பிறவியை அடைய முடியாது. அது விதவசமாக நடக்கும் அதிர்ஷ்டமே. வீணாக குப்பை தொட்டியில் போட்டு விடாதீர்கள். மனித வாழ்வில் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் பாபாவின் பக்தியில் முற்றிலுமாக மூழ்குங்கள். அசையாத நம்பிக்கை, திடமான விசுவாசம், உறுதியான பக்தி, இந்த மூன்றினால் மட்டுமே சாயின் பரிபூரண அனுபவம் கிட்டும்.
கேட்காமலேயே கிட்டும். அது பக்தரின் வாழ்வில் கிடைக்கும் ஒரு அற்புத செல். எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன்னை ஒருவன் திட்டினான் என்றாலும் அதுவும் நன்மைக்கே என்று நம்பு. சாயின் பக்தன் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பான். என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான். தலை போகிற விஷயமாக இருந்தாலும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பான். மற்றவர்களுடன் உன்னை ஒருபோதும் ஒப்பிடாதே. உன்னுடைய கர்மா வேறு, அவர்களுடைய இது வேறு. இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டம் நிலையானது இல்லை. என் மீது நீ நம்பிக்கையை ஒன்று வைத்தாலே போதும். துன்பம் வந்தா போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் அவர் என்னை நம்புகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்ற அனைத்து நல்ல வார்த்தைகளும் நிச்சயமாக நிறைவேறும். ஏனென்றால் அதுதான் என்னுடைய தர்மம். நீ எங்கே சென்றாலும் நான் உன்னுடனே வந்து உன் வேலையை எளிதாக முடித்து தருவேன். நீங்கள் எங்களிடம் அன்பு காட்டும் அன்பிற்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம் என்று தெரியவில்லை என்று கூறுகிறார். என்னுடைய அன்பு, உன்னுடைய அன்பு மிகவும் பெரியதானது. அதிகாலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரையிலும் உன் நினைவுகள் மட்டுமே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம். இந்த சாய் உன் முன்னாலும் பின்னாலும் உடனே வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். வாழ்வில் சில நிகழ்வுகள் நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அது நிச்சயமாக நடக்கும். உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகின்றது என்றால் உன் சாய் தேவா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறார் என்று நம்பிக்கை கொள். நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும். உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுவார். அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன். உன்னை படைத்தவன் நான் என்று நீ உணரும் போது உனக்கானதையும் சேர்த்துதானே படைத்திருப்பேன். எல்லாம் தக்க நேரத்தில் வந்து அமையும். அவற்றுடன் என் சீரான ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும். சுபிக்ஷமாய் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வு வாழ்வாய். காத்திரு, நல்லது நடக்கும். என்னுடைய ஆலயத்தில் இருந்து உனக்கு தேவையான தரிசனங்கள் நீ வந்தாலும் வராவிட்டாலும் என்னை ஒருமுறை மனதார நினைத்தாலே போதும். நிச்சயமாக உனக்கு அது கிடைக்கும். வெற்றி என்றும் கனியை சுவைக்க தயாராக இரு. ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் போல. இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும். மறந்து விடாதீர்கள், மறுபக்கமும் அதன் வாய்ப்பிற்காக காத்திருக்கும். உன் நன்மைக்காகவே நான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன். நீ விரும்புவதை நான் நடத்தவில்லை என்று எண்ணுகிறாய். அதைவிட உனக்கு எது நல்லதோ அதையே உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். புரிந்து கொள்ள கொஞ்சம் முயற்சி செய். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று முதலில் யோசி. பிறகு பார்த்துக் கொள்ளலாம் இந்த கஷ்டங்கள் அனைத்தையும். அவை எதற்காக நடக்கிறது என்பதை ஆலோசனை செய். ஒரு முறை துவாரகமாயில் இருந்த துணி
என்ற அணையா நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அது ஒரு மாலை வேளை. பாபா துணிக்கு முன்னால் அமர்ந்திருந்தார். அப்போது என்னுடைய தந்தையும் அங்கே இருந்தார். அவர் அனுதினமும் மாலை வேளையில் அங்கு வந்து பெட்ரோமாக்ஸ் விளக்குகளை ஏற்றி வைத்த பின் அங்கு அமர்ந்து நடப்பவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். அன்று பாபா ஏதோ முணுமுணுத்தபடி இருந்தவாறு மேலும் கீழும் நடந்தார். துணிக்கு அருகில் சென்றார். விறகு கட்டைகளை எடுத்து துணியில் போட்டார். என் தந்தைக்கு புரிந்தது இன்று ஏதோ நடக்கப் போகின்றது என்று. அந்த காலகட்டத்தில் பாபா இந்துவா முஸ்லிமா என்ற சந்தேகம் பெரிய அளவில் பலரது மனதிலும் பரவியிருந்தது. என்னுடைய தந்தை அதற்கு விதிவிலக்கல்ல. திடீரென பாபா அங்கு இருந்தவர்களை திட்ட துவங்கினார். அவருடைய கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த துணியும் கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த நெருப்பின் பிரகாசத்தினால் துவாரகமாயே வெளிச்சத்தில் இருந்தது. முதலில் பாபா தன் தலையில் இருந்த துணி கட்டை அவிழ்த்து அதில் எரிந்தார். தலை அலங்கோலமாக விரிந்தது. அடுத்து தான் அணிந்து கொண்டிருந்த கஃப்னி என்ற சட்டை கயற்றி அதில் எரிந்தார். துணி என்னும் அந்த நெருப்பின் வேகம் இன்னும் அதிகமாயிற்று. கடைசியாக தான் கட்டியிருந்த வேட்டியையும் எடுத்து அதில் போட தீ இன்னும் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர் அனைவர் முன்னாலும் நிர்வாணமாக நின்றார். அனைவரும் கேட்கும் வகையில் தான் இந்துவா முஸ்லிமா என பார்த்துக் கொள்ளுங்கள் என உரத்த குரலில் பாபா கத்தினார். அவர் கண்கள் சிவந்தது. அவர் கண்கள் முழுவதுமாக சிவந்து கிடந்தன. அவர் உடலில் இருந்து வெளிவந்த ஒளி பரவி கண்கள் கூசும் வண்ணம் இருந்தது. அனைவரும் திகைத்து நிற்க வெளியில் இடியும் மின்னலும் பயங்கரமாக தோன்றின. பாபாவின் அருகில் செல்ல ஒருவருக்கும் தைரியம் வரவில்லை. ஆனால் ஒருவருக்கும் அந்த அவருடைய அருகில் செல்ல மிகவும் பயமாக இருந்த நிலையில் பாகோஜி என்ற தொழுநோயாளி பாபாவிடம் சென்று அவர் இடுப்பில் ஒரு துணியை சுற்றிவிட பாபாவின் கோபம் தணிந்தது. பாபா அமைதி அடைந்து சட்க என கூறப்படும் கம்பை எடுத்து துணியின் மீது தட்டி அடங்கு அடங்கு என்று அர்த்தம் தரும் வகையில் வுகி வுகி என கூற நெருப்பின் வேகமோ அடங்கியது. அப்போதுதான் என் தந்தைக்கு புரிந்தது பாபா நெருப்பை கூட அடக்கி ஆள முடிந்தவர் என்பது. அதன் மூலம் அறிந்து விட்டார். அந்த நாள் தசரா எனப்படும் விஜயதசமி தினமாகும். பாபா என்றாவது ஒரு விஜயதசமி அன்று மரணம் அடைவேன் என்பதை அன்று உணர்த்தினார். அதுபோலவே அவர் 1918 ஆண்டு விஜயதசமி தினத்தின் அன்று சமாதி அடைந்தார். ஆகவே பாபா எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்பதை பார்க்காமல் அவரை முழுமையாக நம்பி வணங்க வேண்டும் என்பதே இதன் பாடமாகும். சாய் என்றால் சக்தி ஈஸ்வர், அதாவது கடவுள் என்பது பொருள். உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்ட காலத்தையும் அதிகமாக சந்திக்கிறாய், அவமானங்களை எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்து விட்டது. புதியதாய் இருக்கும் விஷயங்களை முதலில் புதிராக இருக்கும் புரியாது.
புரியவில்லை என்றால் பாதை கடினமாய் தெரியும். சுலபமாய் பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாய் இருக்கிறது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும். உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி. உன்னை தடுமாற வைக்கும். நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும். நீ வெளியில் போராடுவதை விட 100 மடங்கு உன்னிடம் உன் மனம், உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும். உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும். அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும். அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில் இருந்து நீ மீண்டு வருவது. நீ மீண்டு வருவாய். எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் நீ ஜெயிப்பாய். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. கலங்காதே. உன்னில் நிச்சயமாக நீ வெற்றி காண்பாய். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை எதுவோ என்று முதலில் தேர்ந்தெடு. பிறகு நீ அதை பின்பற்றி அதில் வெற்றி காண முயற்சிக்கொள். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை களைந்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்களோ வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி செல். நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுகிறேன். சாது மிரண்டால் காது கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. உன் இலக்கை நோக்கி செல். எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். உனக்குள் எந்த பிரச்சனையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும். உன்னை புத்துணர்வுபடுத்தி நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன். நீ உன்னை புத்துணர்வு படுத்திக் கொண்டே இரு. சொன்னது சொன்னதுதான். நீ ஜெயிப்பாய். உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒருமுறை சொன்னேன். அதையே மீண்டும் சொல்வேன். அதை தவிர வேறு மாற்றி சொல்ல மாட்டேன். நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை புரிந்து கொள். பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணிவிடாதே. சோம்பல் உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது. எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவது, அக்கம் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள தயார்படுத்திக் கொள். அமைதி காப்பதே பொறுமை. நான் உன் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியாயப்பட்டிருக்க காவலாளி. அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன். என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. நீ பயம் கொள்ள தேவையே இல்லை. நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடியும் நேரம் கொஞ்ச காலத்தில் உன் அருகில் வந்துவிட்டது. நீ எதற்கு மேலும் பிறருக்காக பயந்து கவலைப்படுவதோ கஷ்டப்படுவதோ தேவையே இல்லை. நீ என்றாவது ஒரு நாள் சந்திக்கும் ஒரு பெரிய பிரச்சனை பிற்காலத்தில் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பெரிய பாடமாக அமையும். அவை அனைத்தும் உனக்கு தக்க பாடம் என்று எடுத்துக்கொள். வாழ்க்கையில் நீ நிச்சயம் வெற்றி காண்பாய். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லா.